Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. லவ் பண்ற எல்லாருக்குமே அந்த மேரேஜ் பண்ற வரைக்கும் மேரேஜ் பண்ணி ஒரு 6 மந்த் வரைக்கும் ஜாலியா இருக்கும் சார். அது எனக்கும் அப்படிதான் இருந்தது. செம்ம ஜாலியா இருந்தது. நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம், நம்ம விருப்பப்பட்ட பொண்ணையே பண்ணிட்டோம், அப்பா அம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அது அப்படியே போக போக தான் ஒரு அடியா நமக்கு வந்து விட ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சார். ஒரு 6 மந்த்து ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகிட்டு அவங்க வந்து வேலைக்கு போக முடியல. எனக்கு வந்து அப்போது வெறும் 7,000 ரூபாய் தான் சம்பளம், 3,500 ரூபாய் வாடகை. 3,500 ரூபா வாடகையில் இருந்தேன் சொன்னாங்க. அந்த டைம் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட எங்களால் பார்க்க முடியாது. இவருக்கு மேரேஜ் ஆகும்போது, நாங்கள் மேரேஜ் பண்ணும்போது நான் 2,000 சம்பாரிச்சிருந்தேன், அவர் 4,000 சம்பாரிச்சிருந்தாங்க. எங்களுக்கு மொத்தம் 6,000, 3,000 வாடகை கொடுக்கணும். மீதி 3,000த்தில் அரிசி பருப்பு மளிகை சாமான் நம்மளே பார்க்கணும், மெடிக்கல்ஸ்க்கும் எடுத்து வைக்கணும். ஒரு 6 மாதம் வேலைக்கு போனேன். அதுக்கு மேலே என்னால் போக முடியல. அது வந்து கம்பெனி 3 ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் கண்டிப்பாக போய் ஆகணும். நைட் ஷிஃப்ட்டில் என்னால் முடியல. சரி வேணாம் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அப்போ அடிக்கடி வந்துட்டு பேபி மூவிங்லாம் தெரியாது, சரியான சாப்பாடு கிடையாது, அப்படிலாம் இருந்தோம். அரிசி கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். டைம் வந்து எனக்கு வாலாஜாபாத்தில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வாலாஜாபாத் பழக்கமே இல்லாத ஒரு இடம் சார். நான் மேரேஜ் ஆகி வந்து ஒரு 6 மந்த்து தான் இருக்கும். எனக்கு வந்து விஜய்குமார்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். A to Z கடை வச்சிருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிட்டு நாங்கள் வீடு வந்து இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் ஃபர்ஸ்ட் டே வீடு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 1 மந்த் அந்த மாதிரி இருந்தோம். இன்னொருத்தவங்க கை எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்மளே வந்து சரி நம்மளே வீடு பார்த்து நம்ம தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக வந்தோம். எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பா சரௌண்டிங்ன்றதுனால வீடு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. நாங்கள் போய் பார்க்குற இடம் சொல்கிற இடம்லாம் வந்து வீடு கொடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வீடே தரல. இன்டர் கேஸ்ட் மேரேஜா, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நான் என் ஊரை சொன்னோடனே அங்கே இந்த ஆளுங்க இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. சரி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அட்வான்ஸ் பற்றி பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆனால் ரீசன் தெரியல சார், எதுக்காக சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு ரீசனே தெரியல. நாங்கள் நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்மளாம் தேடணும் கிடைக்காது, பெரியவங்க இவங்க அப்பா கிட்ட சொல்லி அங்கே லோக்கல் நாங்கள் 2 பேராக போவாதானே வீடு கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் கேட்ட உடனே இந்த மாதிரி மேரேஜ்னு சொல்லிட்ட உடனே யாருமே வீடு கொடுக்க மாட்டுறாங்க. சரி நான் என்ன பண்ணிட்டேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சாரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரோட ஒரு ஓனர்கிட்ட சொல்லி அவங்க எங்களுக்கு 7 வருஷமாக தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த வீட்டில் வாடகை வீடு தான் இருந்தோம். அவ்வளோ பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரிஞ்சவங்கன்றதுனால. அவங்க சப்போர்ட்டு தான் நாங்கள் வந்து இவ்வளோ வந்ததுக்கு காரணம். ஒரு 7 வருஷமாக ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அந்த தெருவில் எல்லாருமே பரவாயில்லப்பா இவங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கன்சீவ் ஆகிட்டு அந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் வந்து 3,000 ரூபாய் தான் அந்த கம்மி வாடகை. அந்த டைமில் வந்து நான் சேலரி கம்மியாக இருந்ததுனால சரி நம்ம அடுத்ததாக ஏதோ ஒரு ஜாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் A to Z விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போய் கேட்டேன், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் வந்து நான் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சர்வீஸுக்கு அந்த டைம் வந்து 2011 வந்து 100 ரூபா ஒரு சர்வீஸுக்கு தருவாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் கால்ஸ் புக் பண்ணவர் நம்ம அட்டன் பண்ணுவேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா ஈவினிங் அட்டன் பண்ணுவேன், செகண்ட் ஷிஃப்ட்னா மார்னிங், நைட் ஷிஃப்ட்னா மேக்ஸிமம் நான் 3 ஹவர்ஸ் தான் தூங்குவேன். நிறைய வந்து கம்பெனியில் கம்ப்ளைண்ட் வரும், நைட் ஷிஃப்டில் இங்கே வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருக்கும் நான் சொல்லிக்க மாட்டேன் இந்த மாதிரி பார்ட் டைமில் வெளியில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே வந்து நம்ம அங்கே வேலை செஞ்சுட்டு வெளியில் வேலை செஞ்சால் ஒத்துக்க மாட்டாங்க, அது பிரச்சனையாகுன்றதுனால நான் வந்து எனக்கு என்னுடைய பாடி கண்டிஷன் அப்படி தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் அந்த டைமில் சொல்ல வேண்டியதாக போச்சு. வேறு வழி இல்லாமல் ஃபேமிலி சுச்சுவேஷன்றதுனால அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு அது எப்படி சொல்கிறதுனா, என்னை ஏமாத்தணும்னா ஏமாத்திருக்கலாம், ஏன்னா நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. சரி ஆனால் அவருக்கு அழகாக நோட்டு போட்டு நீ இவ்வளோ பார்த்துருக்க இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக. சரி மேரேஜ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்களா
அப்படின்னு அவர் தான். நான் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணும்போது நான் 6 மாதம் கன்சீவாக இருக்கேன், 6 மந்த் கன்சீவாக இருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணாமல் எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க, இதுக்கு மேலே உங்களால் மூவ் பண்ண முடியாது, சப்போஸ் அதுக்கும் மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன, எதை வச்சு நீங்கள் பேசுவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க, என்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கு, இது இன்டர்காஸ்ட்னு சொல்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையே சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு முன்னாடி நின்று எங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அவங்களாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு சரி நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரகிள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பேபி பிறந்தது. ஃபஸ்ட்டு பேபி வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறது அது கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்தது. சரி அப்புறம் இவங்க வீட்லேயே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேபி எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா ஃபீட் பண்ணுறப்போ ஒரு 3 மாதத்து பேபி ஃபீட் பண்ணுறப்போ கொஞ்சம் பால் குறையேறிடுச்சின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்கு பக்கம் அப்படின்னா செங்கல்பட்டு தான். பெரிய ஹாஸ்பிட்டல் வேறன்றதுனால நாங்கள் ஆம்புலன்ஸில் இது பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதம் இருக்கும்போதே பாப்பா வந்து சரியாக ஃபீட் பண்ணிக்கல. அவளுக்கு அப்பப்போ புறைய இருக்குது, மூக்கில் வழியாக பால் வந்துட்டே இருந்தது. அதை நாங்கள் வந்து சரியாக கவனிக்கல, எனக்கும் தெரியல. அது 1.5 மாதம் 45 நாள் ஊசி போட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸும், மூக்கில் பால் வர ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் அட்மிட் பண்ணோம். ஒரு 20 நாள் அதே மாதிரி செங்கல்பட்டில் வச்சுருந்தாங்க, ஐசியூவில் வச்சுருந்தாங்க. திருப்பியும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 2வது மாதம் கம்ப்ளீட் ஆகுது, திரும்பவும் அதே மாதிரியே ஆகுது. ஃபீடிங் பண்ண முடியல, மூச்சு திணறு, மூக்கில் பால் வந்துருச்சு. சரின்னு கூப்பிட்டு போயிட்டு வாலாஜாபத்தில் பார்த்தா, இல்லை நீங்கள் செங்கல்பட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு. இங்கேருந்து ஆம்புலன்ஸ் பிடிச்சி செங்கல்பட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சுருந்தோம். 3 டேஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி நல்லதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த இது கொடுத்திருப்பாங்க, ஐவி போட்டிருப்பாங்களே, அதை ரிமூவ் பண்ணுறாங்க. நானும் பிடிச்சிட்டு வந்து உட்கார்றேன். உடனே நான் மடியில் வச்சுருக்கேன், இவர் இருக்காரு, எங்கள் மாமனார் இருக்காரு, எல்லாருமே இருக்கும். ஒரு 2 மாதம் குழந்தை ஃபிக்ஸில் துடிக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ரிமூவ் பண்ண உடனே அந்த இது வரவோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. ஃபிக்ஸ் வருதுன்னு உடனே கூப்பிட்டு போகிறோம். பேர் என்னன்னு கேட்குறாங்க. நான் பேர் சொல்கிறேன், கிருத்திகான்னு சொல்கிறேன். கிருத்திகா, இது 3 மாத குழந்தை, 9 மாதம் கிருத்திகாவுக்கு தான் டிஸ்சார்ஜ், உங்களை யார் இதை ரிமூவ் பண்ண சொன்னதுன்னு அப்போ சொல்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியணுமா, அவங்க ரிமூவ் பண்ண சிஸ்டருக்கு தெரியணும். இப்போ என்ன பண்றது, நாங்க எங்களுக்கு குழந்தை தான் முக்கியம், முதல்ல குழந்தைய பாருங்க நாங்க சொல்லிட்டோம். அப்பவே பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சு. 9 வயசு பொண்ணுக்கு ரிமூவ் பண்ண வேண்டி அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் சீட் போட வேண்டியது எங்க 3 மாசம் குழந்தைக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை முக்கியம், நீங்க உடனே எக்மோர் கூட்டு போயிடுங்க. 2வது மாசம் அன்னைக்கு தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 1.5 மாசமா நான் ஹாஸ்பிட்டல்ல எக்மோர்லயே வச்சிருந்தோம். இவர் வெளில இருப்பார், ஐசியூலயே நான் இருப்பேன். குழந்தைக்கு ஃபீடும் பண்ண முடியாது. அங்கே இருக்கிறவங்க, நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன். அங்கே அந்த ஐசியூ வார்டில் இருந்த குழந்தைங்களுக்குலாம் நான் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு இன்ன வரைக்கும் நான் காப்பாற்றி என்னை இந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது வந்து சின்ன பொடியாக போயிட்டு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு நான் இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்ருக்கேன். அதுதான் நான் எப்பயுமே நினச்சிப்பேன். என் குழந்தை குடிக்கலனாலும் ஒரு 20 குழந்தைங்களுக்கு நான் ஃபீட் கொடுத்தேன். அதுதான் நாங்கள் 1.5 மாதம் இவர் கீழே இருப்பார், எக்ஸ்மோரில் கீழே இருப்பார், நான் ஐசியூவில் இருப்பேன். சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து கொடுப்பாரு. அந்த குழந்தைய என்னால் பார்க்க முடியாது, தூங்க முடியாது. ஐசியூவில் இருக்கிறதுனால ஒரு 1/2 hourல 10 நிமிஷத்துல குழந்தைங்க வருவாங்க, உடனே இருந்துச்சுன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. உடனே எனக்கு பயமா இருக்கும், எப்போ எனக்கு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு. 1.5 மாசம் போனதெல்லாம் இது வரைக்கும் இவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பாப்பா இருந்திருக்காங்க, நமக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயமே தெரியாது. இது வரைக்கும் இவங்களுக்கு கூட தெரியாது இந்த விஷயம். இந்த மாதிரி இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பாப்பா இருந்தது அப்படின்றது நாங்கள் சொன்னது கிடையாது. அந்த 1.5 மாசம் வந்து எப்படி போச்சுன்னா, ஒருவேளை சாப்பாட்டு கூட நான் இன்னொருத்தரை நம்பிதான் இருந்தேன். அப்ப வந்து எனக்கு அவர் பேர் சரியா தெரியலைங்க சார், முஸ்லீம் தான் அவரு. நான் ஒருவேளை சாப்பாடு வந்து என்கிட்ட இருந்தது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன் சார். ஒரு டைம் வந்து இவங்களுக்கு காலையில வாங்கி கொடுத்துருவேன், நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அடுத்த வேலைக்கு காசு இல்லை, அது சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் வெளியில வந்து உட்காந்துக்குவேன். அப்புறம் இதே மாதிரி ஒரு வாரம் அப்படியே பண்ணிட்டே வந்தேன். ஏன்னா இவங்க ஃபீட் பண்றவங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுன்றதுனால இவங்க வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுன்றதுனால நான் வந்து இவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். அதை வந்து அங்கேயே
ஐசியூலேயே வந்து இன்னொருத்தர் பேபி வந்து அங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து முஸ்லீம். அவர் வந்து தம்பி நான் உன்னை பார்த்துனே இருக்கேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன், நீ எங்கே சாப்பிட்ற அப்படிங்கிட்டாரு. இல்லைண்ணா நான் இங்கே சாப்பிட்டு வந்துடுவேண்ணா அப்படின்னா. டேய் போய் சொல்லாத, நானும் ஒரு வாரமாக போகிறேன், நீ போகிற வர எங்கே சாப்பிட்றேன் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். சாப்பிடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் அவர் வந்து கஷ்டம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதானே பண்ண, இதெல்லாம் தாண்டி தான் வரணும். நீ தான் வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட். நீ இல்லாம அவங்கள வந்து எடுத்துட்டு வர முடியாது. உங்க அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்துருச்சு. அதனால நீயும் தெளிவா நல்லா போல்டா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் வரலன்னு சொன்னா கூட வலுக்கட்டாயமா என்னை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பாரு, என் ஒய்ஃபுக்கும் வாங்கி கொடுத்து எத்தும்ப கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி கண்டினியூ ஆச்சு. எனக்கும் சார் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் வந்து நம்ம ஹெல்ப் பண்றாருன்றதுக்காக அவர் கையும் நம்பி இருக்க கூடாது இல்லைங்க சார். எனக்கு என்னாச்சுன்னா, நான் கம்பெனி பசங்களுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி இருக்கண்டா எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் பைசா போட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு 10 to 15 days அப்படியே போச்சுங்க சார். ஒரு செலவுக்குமே அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட பைசா இல்லை. பைசாவே இல்லாம 45 நாள் ஹாஸ்பிட்டல்ல சமாளிக்கணும். சாப்பாடு 3 வேளை சாப்பாடு சார், துணி துவைக்கிறது, ட்ரெஸ் ஒரு செட்டு என்கிட்ட இருந்ததுங்க சார். அந்த ஒரு செட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அது இந்த கம்பெனிலேருந்து வாங்கின அமௌண்ட்டை நான் செலவு காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் மறுபடியும் பசங்கள்கிட்ட போய் கேட்டேன். அவனுங்களும் வந்து இவன் சும்மா கேட்டுகிட்டே இருக்கான்ற மாதிரி நினச்சிருவாங்கன்னு நான் எனக்கு ஆன்லைனில் இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சதுனால கேட்டேன் சார். நான் இந்த மாதிரி பசங்க யாருன்னா தான் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனேன் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மெல்லு நமக்கு வந்து தெரியும் சார். ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த ப்ரௌசிங் சென்டர் உள்ள போயிட்டு நான் எப்பவும் நார்மலாக போகிற மாதிரி போயிட்டேன். நோட்டில் என்ட்ரி போட்டு இப்போ உட்காந்துட்டேன் சார். உட்காந்துட்டு சிஸ்டம் வந்து கேட்டேன், எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இப்போ உட்காந்து சிஸ்டம் ஆன் பண்ணி ஒரு 5 செகண்ட் கூட ஆகல, தம்பி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இல்லைப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறேன் சார் அப்படின்னு. யாருக்குன்னாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் சார், நான் பண்ணிக்குவேன் எனக்கு தெரியும். இல்லை இப்போ அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெளில வந்து சரி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது போல, அப்புறம் வேறு எதனா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்னேன். அதுக்கப்புறம் சரி நீ போப்பா, நான் இன்னும் கொஞ்சம் வெளியே நில்லுப்பான்னு வெளியே நிற்க வச்சுட்டு ரூமில் ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என் மேலே அவ்வளோ ஸ்மெல்லு வருது. என் ட்ரெஸ் வந்து துவைக்காம ஒரு மாதம் அப்படியே போட்டுகிட்டே இருக்கும், அவ்வளோ ஸ்மெல் வருதுன்றது எனக்கு. நான் சும்மா அலசி தான் சார் போட்டுனது. அந்த ஸ்மெல் வருதுன்றது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கூட அதை பற்றி எனக்கு எதுவும், ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்மெல்லுக்கு அது தெரியலைங்க சார். அது ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருந்தாலும் அந்த மாதிரி தெரிஞ்ச முன்னே ஓ இதுதான் நமக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நாம் எப்படி இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கிறது நல்லதாக காமிச்சிங்கன்னா தான் நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணங்கிட்ட வந்து அண்ணா இந்த மாதிரி சோப்பு வேணும், நான் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு சோப்புலாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதே ப்ரௌசிங் சென்டர் போனேன் சார். அதே ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அங்கேயே அப்ளை பண்ணிட்டு எனக்கு பிரிண்ட் காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல சார், ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நானாவது பரவாயில்ல, ஐசியூல ஏசி ரூம்ல படுத்துட்டு இருப்பேன், குழந்தைய பார்த்துட்டு இருப்பேன். இவர் வெளியே படுக்கணும், அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் தான் இருக்கணும் குழந்தை பக்கத்துல. வெளியே கொசுக்கடியில தான் கொசுவத்தி ஏற்றி வச்சுன்னு இருப்பாரு. எப்படி ஒரு 45 நாள் சமாளிச்சிட்டோம். குழந்தைக்கு வந்து நான் சாப்பிட்டு வந்து பார்ப்பேன், ஐவி இங்க இருக்கும், கழுத்துல இருக்கும், காலில் இருக்கும், மாத்தி 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 போட்டுட்டே இருப்பாங்க. சொல்லவே மாட்டாங்க, என்னதான் நடக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்க வெளியே போயிடுங்க, நீங்க வெளியே போயிடுங்கன்னு மட்டும் என்னைய சொல்லுவாங்க அடிக்கடி. குழந்தைக்கு என்ன அது எதுன்னு சொல்லவே மாட்டாங்க. லாஸ்ட் நாள் ஃபீட் பண்றேன் இல்லட்டாங்க. ரைட், அவ்வளவுதான், என்ன பண்றதுக்கு. நான் மேல இருக்கேன், இவர் கீழே இருக்காரு.
யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? நான் ஃபோனு கிடையாது, எதுவுமே இல்லை அந்த டைம்ல. இவருக்கு மட்டும்தான் ஃபோன் இருந்தது. கீழே ஓடி போய் சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு 4:30 மணிக்கு விடிய காலையில. சரி நம்ம குழந்தை முக்கியம், என்ன பண்றதுன்னு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி குழந்தைய எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறதா உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறதான்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. எங்க அப்பாவும் விடலை. நான் தானே பார்த்தேன், நான் பண்ணிக்கிறேன், என் ஊர்லயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்லயே பண்ணிட்டோம். அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. பிரச்சனை குழந்தை எங்க, ஏன்னா இவங்க ஒரு இந்த கஷ்டன்றதுனால எங்க ஊர் தண்ணி போகக்கூடாது, அந்த இடத்துல பண்ணக்கூடாது, அந்த இடத்துல உங்களுக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயே இவங்க ரிலேஷன் வீட்டுக்கு ஒரு மெனையிலேயே, அந்த வீட்டு மெனை, வீடு கட்ட வேண்டிய இடம்லாம் அங்கே காலி இடம்லாம் இருக்கு. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி சரி இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ போய் இடம் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை நம்பி வந்துட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க, எங்களுக்கு தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயே தகனம் பண்ணி எல்லாமே அங்கேயே இது பண்ணோம் சார்.